சமுதாயத்தின் அடிப்படை அழகே குடும்பம்தான். ஆரோக்கியமான மனித, குறிப்பாக சமுதாய கட்டமைப்பு, உறவு வாழ்க்கைக்கு குடும்பம் என்ற அஸ்திவாரம் மிக முக்கியம். இந்த சமுதாயம், இந்த உலகு எல்லாமே அஸ்திவாரம் குடும்பம்தான். நீ ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, கீழே ஒரு வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, சாதாரண தூய்மை பணியாளர் இருந்தாலும் சரி, இல்லை மேலே எவ்வளவு இதில் இருந்தாலும் உனக்கு அடிப்படை குடும்பம் தான். அந்த குடும்பத்திலிருந்து தான் நீங்கள் வருகின்றீர்கள். அப்போ தாய், தந்தை, உடன்பிறப்புகள், தாத்தா, பாட்டி என்று கூட்டு குடும்பமாக வாழ்வது, அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உறவு. அதனால தான் குடும்பம் ஒவ்வொரு நிலையிலும் அது அச்சாரமாக இருக்கிறது. எல்லா நிலைக்கும் அச்சாரமாக இந்த குடும்பம் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் குறிப்பாக பிரமாணிக்கம் என்பது, ஃபிடலிட்டி, எல்லா உறவிற்கும் அது ஒரு இன்றியமையாதது. அதிலும் குறிப்பாக திருமண உறவிற்கு மிகவும் இன்றியமையாதது இந்த பிரமாணிக்கம். கணவன், அதாவது கணவன் மனைவி, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாலும் இருவரையுமே பாதிக்குது. அப்போ இருவரையும் பாதிக்கப்படுது, குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அப்போ அடிப்படையில் அந்த திருமண உறவு எந்த அளவுக்கு அந்த பிரமாணிக்கமின்மையோ, அதை பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அற்புதமாக கோட்டிட்டு காண்பிக்கிறார். அதாவது அந்த பரிசேயர் வேறு நோக்கத்தோடு கேட்குறார். அவர்களுடைய யூதர்கள் மத்தியில் 2 நிலையில் இருந்துச்சு. ஒன்று, பரத்தமையால் மட்டும் பரத்தமை செஞ்சாங்கன்னா மனைவியை விலக்கி விடலாம், அல்லது எந்த காரணமும் இல்லாமல் மனைவியை விலக்கி விடலாம். இப்படி 2 தாட் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்ததுனால தான் ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டை எடுத்து கோடிட்டு காண்பித்து, மோசே உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு தான் சொன்னார், ஆனால் கடவுளுடைய விருப்பம் அது அல்ல, மாறாக கணவன் மனைவி அந்த குடும்ப உறவில், இறை உறவில் ஆழப்பட்டு உண்மையான அன்பை பிரதிபலித்து வாழ வேண்டும், இருவரும் ஓர் உடலாக இருப்பார்கள் என்பதை அங்கே கோடிட்டு காண்பிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இப்படிப்பட்ட குடும்ப உறவை மேம்படுத்தி வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் குறுகிய வாசகமாக படிக்க கேட்டோம். கடவுளுடைய அன்பும் மனித அன்பும் எப்பேற்பட்டதாக இருக்கிறது. ஆனால் மனித அன்பு அந்த உடன்படிக்கையை மீறுவதாக இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய அன்பு தண்டனை கொடுத்தாலும் மீண்டும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் கடவுளுடைய உடன்படிக்கை, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய பேரன்பாக மாறி அவர்கள் மீது கரிசனையும் அன்பும் அளவு கடந்த விதத்தில் இஸ்ராயல் மக்கள் மீது இருப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் நூலிலே நாம் படிக்க கேட்டோம். இந்த சூழ்நிலையிலே இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனிதரான புனித மேக்சிமிலியன் மரியே கோல்பே, பிறரன்பின் மறைசாட்சி. ஒரு குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை உணர்ந்து தன் இன்னுயிரை இந்த ஒரு மாபெரும் புனிதர் புனித மேக்சிமிலியன் மரியே கோல்பே. இவரை பற்றி நாம் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற பொழுது நிச்சயமாக இவர் போலந்து நாட்டில் 1894ஆம் ஆண்டு பிறந்தவர். குடும்பம் வசதி இல்லாத குடும்பம், ஏழ்மை குடும்பம். துவக்கத்திலேயே மேக்சிமிலியன் மரியே கோல்பே பார்க்கிற பொழுது இவருடைய இயற்பெயர் ரெய்மண்டாக இருந்தது, திருமுழுக்கு பெயர். குறுப்பட்டம் பெற்ற ஒரு பாடுதான் மேக்சிமிலியன் மரியே கோல்பே என்று மாற்றிக்கொண்டார். துவக்கத்தில் அளவு கடந்த பக்தி கொண்டவர் அன்னை மரியா மீது. இப்போ நீ எல்லாரும் அன்னை மீது உள்ள பக்தியினால், அந்த நம்பிக்கையினால் நிச்சயமாக இறைவனிடம் பெற்று தருவார் நம்பிக்கையோடு இங்கே கூடியிருக்கிறீர்கள். அதே போல் அன்னைக்கு மேக்சிமிலியன் மரியே கோல்பே ரொம்ப அதீத பக்தி கொண்டவர் அன்னை மரியா மீது. துவக்கத்திலே உங்கள் அம்மா, அதாவது தந்தை ஜூலியஸ், தாய் மரியே கோல்பே, 2 பேருமே பக்தியை வளர்த்தாங்க. கொஞ்சம் துருதுருன்னு இருப்பார் மரியே கோல்பே, துருதுருன்னு இருப்பார். நீ என்னவாக போகிறியோ என்று தாய்க்கு ஒரு சின்ன அச்சம் இருந்தது. அதை தாய் இவரிடம் வெளிப்படுத்திய பொழுது இவருக்குள்ளே ஒரு உள்மன போராட்டம். நம்ம என்னாக போகிறோம்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு நாள் கோயிலில் போய் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுறார். அன்னையை பார்த்து ஜெபிக்கிறார். நான் என்னவாக வேண்டும் என்று ஜெபிக்கிற பொழுது ஒரு காட்சியை காண்கிறார். அன்னை மரி இவருக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறார். அந்த காட்சியில் 2 கிரீடங்கள் இருக்கிறது. 2 கிரீடங்கள், ஒரு கிரீடம் சிகப்பு, ஒரு கிரீடம் வெள்ளை. இந்த 2 கிரீடத்தை நீ எதை பெற்றுக்கொள்கிறாய்? அதனால் சிகப்பு நீ
மறைசாட்சியாக மரிக்க விரும்புகிறாயா, அல்லது இந்த வெள்ளை கிரீடம் நீ தூய்மையாக வாழ விரும்புகிறாயே என்று அன்னை மரி கேட்கிற பொழுது அந்த இரண்டையுமே இவர் பெற்றுக்கொள்கிறார். 2 கிரீடம் எனக்கு வேண்டும் என்று நான் மறைசாட்சியாக தூய்மையாக வாழ்ந்து மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று அந்த இரண்டையுமே பெற்றுக்கொள்கிறார் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே. அப்போ எந்த அளவுக்கு அன்னையை நம்பி தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்த ஒரு மாபெரும் புனிதர். துவக்கத்திலேயே இவர் படிக்க வசதி இல்லை, அம்மா கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறார். அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு வைத்தியர் இவருக்கு உதவி செய்ய முன் வருகிறார். பிறகு படிப்பை மேற்கொள்கிறார். படிப்பை மேற்கொண்ட ஒரு பாடு 1907ஆம் ஆண்டு குருகுலத்தில் சேர்கிறார். 1919ஆம் ஆண்டு குருப்பட்டம் பெறுகிறார். அப்படி குருப்பட்டம் பெற்ற பிற்பாடு அந்த ஒரு சில துவக்கத்தில் சில பணிகளை செய்கிறார். அதாவது ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மரியணையை பற்றி வெளியில் அதிகமாக போதிக்கிறார், கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார். அதே நிலையில் ஒரு பத்திரிகையும் ஆரம்பித்து அந்த பத்திரிகையின் வழியாக நிறைய இறை செய்திகளை ஆண்டவர் இயேசுவை பற்றி நிறைய பிரசுரம் செஞ்சு நிறைய அறிவிக்கின்றார். இந்த நிலையில்தான் இவர் 1930ஆம் ஆண்டு ஜப்பானுக்கு செல்கிறார். அங்கும் நற்செய்தியை அறிவிக்கின்றார். அங்கேயும் கார்டன் ஆஃப் இமாக்குலேட் என்ற நகரத்தை தோற்றுவித்து நிறைய நற்செய்தியை அறிவிக்கின்றார். அதாவது நிறைய இடங்களில் நற்செய்தி அறிவிக்கின்றார், தைரியத்தோடு போதிக்கின்றார். அப்படி போதித்து விட்டு பிறகு மீண்டும் தன்னுடைய தாய்நாட்டிற்கு வருகிறார், போலந்துக்கு வருகிறார். அப்போ அங்கே வருகிற பொழுதுதான் ஹிட்லருடைய ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கிறது. யூதர்களை குன்று குவிக்கிறார், நிறைய கிறிஸ்தவர்களும் துன்பப்படுகிறார்கள். அந்த நாசிக்கு அந்த முகாமில் வச்சு அடைச்சி நிறைய சித்திரவதை பண்ணுகிறார். இதை பார்த்த இவருடைய மனம் குமுறுகிறது. நிறைய நேரங்களில் இவரும் அந்த யூதர்களுக்கு உதவி செய்கின்றார். அப்படி உதவி செய்கின்றதனால் இவரையும் சிறையில் அடைக்கிறார்கள். அதாவது 1939ஆம் ஆண்டு இவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இவரும் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகிறார். பிறகு வெளியில் வந்து ஒரு பாடு மீண்டும் இவர் தன்னுடைய பணியை தொடர்கிறார். யூதர்கள் உதவி செய்வது, மற்ற எல்லாருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதை கேள்விப்பட்ட அந்த படைகள் எல்லாம் சேர்ந்து இவரை மீண்டும் சிறை சேதம் செய்கிறார்கள் 1941ஆம் ஆண்டு. அப்போ திரும்ப சிறையில் போடுறாங்க. எங்கன்னா ஆஸ்விட்ஸ் என்ற சிறையில் அவரை போட்ட ஒரு பாடு. அங்கே நிறைய இன்னல்களுக்கு ஆளாகிறார். அங்கேயும் அவர் போய் திருப்பலி நிறைவேற்றுகிறார், ஜபங்களை கற்றுக் கொடுக்குறார். அந்த சிறையில் உள்ள கைதிகளுக்கு எல்லாமே சின்ன சின்ன காரியங்களில் எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், பக்தியாக இருக்க வேண்டும், விவிலியத்தை படிக்க வேண்டும், திருப்பலி நிறைவேற்றுகிறார். இப்படி மனவழி ஜெபங்களெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து நிறைய ஆறுதலான வார்த்தையை சொல்லி கிறிஸ்துவை முழுமையாக அறிவிக்கின்றார். சிறையில் இருந்தும் இந்த பணிகளை செய்கின்றார். இப்படி அவர் அளப்பரிய பல இன்னல்கள் வருது. அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்பக்கப்போ கண்டிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இருந்தாலும் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் கிறிஸ்துவை அறிவிக்கின்றார். அறிவித்த நிலையில் ஒரு நாள் அங்கு நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் ஒருத்தர் அந்த சிறையில் இருந்த ஒரு கைதி தப்பித்து விடுகிறார். சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பித்து விடுகிறார். இதை அறிந்த அந்த சிறை படை தலைவன் இவன் தப்பிச்சு போயிட்டான், அதனால் நீங்கள் அந்த சிறையில் இருந்த 10 பேரை நான் உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 10 பேரை தனி சிறையில் அடைத்து மரண தண்டனை விதிக்கின்றான். அப்போ எல்லோரும் பெரிய சலசலப்பு. அதாவது அவங்களுக்குள்ள ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சிறை கைதி தப்பித்து போயிட்டோன்னா நம்மளை ஏன் கொள்றான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்தாலும் சிறை தலைவன் அங்கே ஆணையிட்டுட்டான், ஒன்றும் செய்ய முடியலை. அந்த சூழ்நிலையில் 10 பேரும் கொள்வதற்கு முன் வருகின்ற பொழுது அதில் ஒரு நபர் மட்டும் ரொம்ப அழுகிறார். அதாவது பிரான்சிஸ் கஜோனிக் என்ற ஒரு நபர், எனக்கு குடும்பம் இருக்கிறது, என் பிள்ளைகளை யார் பார்ப்பா, என் மனைவியை யார் பார்ப்பா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறார். அப்படி கதறி அழுகிற பொழுது இதை பார்த்த புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே அவரை பற்றி விசாரித்த ஒரு பாடு, நீ கவலைப்படாதே, உனக்காக நான் இறக்கிறேன், உனக்காக நான் மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த நபருக்காக இவர் மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த போய் சிறை காவலரிடம் அறிவிக்கிறார். அறிவித்த உடனே அங்கே சிறை காவலருக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட மனிதரும் இருக்கின்றார்களா என்று அவரே ஷாக் ஆகிறார். பிறகு அந்த பிரான்சிஸ், அதாவது மேக்சிமிலியன் மரிய கோல்பே அவருக்காக மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த 10 பேரையுமே, அந்த மரண தண்டனைக்கு கூடிய 10 பேரையுமே தனி சிறையில் அடைச்சி உணவு நீர் இல்லாமையே அப்படியே உள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க.
ஏன்னா நாசிக் படையில் பயங்கர கொடூரமாக அந்த ஹிட்லர் ஆட்சியில் அந்தளவுக்கு நடந்தது. அப்படிப்பட்ட நிலையில் 9 பேர் உணவு நீர் எல்லாமே இறந்துட்டாங்க. இவர் மட்டும் மேக்சிமிலியன் மரிய கோல்பே மட்டும் அந்த சிறையில் இருக்கிறார். ஏனென்றால் இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவருக்காக இவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு மறிக்க விரும்புகிறார். அப்போ அந்த சிறையில் 9 பேர் இறந்துறாங்க. இவர் மட்டும் தண்ணீர் உணவு இல்லாமல் நீண்ட நாள் வாழ்கிறார். இதை பார்த்த அந்த அதிகாரிகள் இவர் சிறையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ ஊசி போட்டு அவரை கொல்லுகிறார்கள். புனித மேக்சிமிலியனுக்கு கடைசியாக விஷ ஊசி போட்டு அவரை கொல்லுகிறார்கள். அவரும் அந்த இறப்பை ஏற்றுக்கொள்கிறார். கடவுள், அதாவது இயேசுவுக்காக வேத சாட்சியாக அன்னை மரியாள் கொடுத்த அந்த கிரீடம் இங்கே தன்னுடைய வாழ்வில் முழுமையாக நிறைவேறுகிறது. இதே மாதத்தில் இதே நாளில் 1941ஆம் ஆண்டு புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே அந்த விஷ ஊசி கொடுக்கப்பட்டு அந்த இறப்பை பெற்றுக்கொண்டார். கடவுளுடைய கையில் இன்று அழகிய மணிமுடியாக அவர் வீற்றிருக்கிறார். 10/10/1982ஆம் ஆண்டு மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இவருக்கு புனிதர் பட்டம் அளித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, எந்த அளவுக்கு குடும்ப பாசத்தை, உணர்வை, அன்பை, அந்த நிலையை இவர் முழுவதுமாக உணர்ந்ததனால் அந்த பிரான்சிஸ் கஜோனிக் என்ற அந்த நபர் மீது இறக்கப்பட்டு அவருக்காக தன் உயிரை கொடுக்க முன் வருகிறார் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே. அப்படி முன்வந்து கிறிஸ்துவை, அதாவது பிறரன்பை எந்த அளவுக்கு செயலில் காண்பிக்கிறார். வேத சாட்சியாக மரித்தாலும் அன்பை, கடவுள் அன்பை எந்த அளவுக்கு செயலில் காண்பித்து இன்று ஆண்டவர் முன்னிலையில் விண்ணகத்திலிருந்து எல்லோருக்கும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். நாம், அதாவது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இந்த வசனத்தை இவர் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார், வாழ்ந்து சான்று பகர்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கு இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் நாமும் இதே அன்பை, இதே மன்னிப்பை, இதே இரக்கத்தை நம் குடும்பத்தில், பிறரில், நம் உறவுகளில் காண்பித்து வாழ்ந்து சான்று பகர புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே, புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை நாடி, இவர்கள் இருவருடைய பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன்.